இன்றைக்கு டிஜிபி ஆபீஸுக்கு போய் விஜய் ஒரு புகார் கடிதம் வந்து கொடுத்திருக்கிறாரு. என்ன எழுதிருக்கான்? அதாவது இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா அக்கா தங்கைகளை தரக்குறைவான சொல்லனான வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வன்மையான கண்டனங்கள். இவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிற திமுக அரசின் மீதும் வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து இழிவுபடுத்திருக்கிறீங்க, தாய் குலத்தையே இழிவுபடுத்திருக்கிறீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதனால் திமுக மண்ணை கவ போவது உறுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. டிஜிபி ஆபீஸ்லயும் போய் புகார் கொடுத்திருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? காலையில இருந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மிரட்டல் கால்கள் வந்துட்டு இருக்கு. மிரட்டுறாங்க, வாட்ஸ்அப்ல அக்கிரமா பேசுறாங்க, தரக்குறைவா பேசுறான், இதெல்லாம் பேசுறான். எல்லா போன் நம்பரை குறிச்சு இப்ப போலீஸ்ல கொடுக்க போற, சைபர் போலீஸ்ல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காப்ல விஜய் அப்படின்னா, இந்த விஜயை விட்டு வைக்காம பெண்கள் இப்படி துண்டை போட்டுட்டு பேசுறாங்களே, அப்ப விஜய் என்ற ஒரு கட்சி தலைவர் வரம்பு மீறி பேசாதீங்க அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சு அறிக்கை விட்டு அவங்கள திருத்தி இருக்கணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இது வரைக்கும் விஜய் ஒரு கண்டன அறிக்கை கூட வரல. அப்ப என்ன அர்த்தம்? விஜய் இதை என்ஜாய் பண்றாருன்னு அர்த்தம். ரசிக்கிறோம் சார் அவன் இதெல்லாம் பார்த்து. ஆமா, நீங்க வந்து ஒரு சேடிஸ்ட். ஐயோ, காண்டாமிருகத்துக்கு வெறி பிடிச்சிருச்சு. திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறுன்னா, திரு விஜய் அவர்களோட தாவேகா கட்சியை சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மனைவி, அவங்க குறித்து ஐட்டம்னு எழுதுறாங்க புகைப்படத்தை போட்டு. அம்மாவுக்கு பயந்த சூரன் பொம்பளைய மதிக்கிற புண்ணாக்கு வெண்ணிலாவை என்ன செஞ்ச உங்க மனைவியை குறித்து உங்க கட்சி சொந்த ஐடியை வச்சு எழுதுனவன நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. கட்டின பொண்டாட்டி ஒருத்து கிடையாது சொன்ன முதல் ஆம்பளை நீதான். 27 ஆண்டு வாழ்ந்த மனைவியை ஒருத்தர்லன்னு சொல்றவன் எப்படிங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பான்? பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகியது இல்லாத அந்த விஜய்க்கு வந்து ஒரு ஆட்சியா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா? மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் தாயிக தகப்பனார பாரு, தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சுட்டு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். இந்த நாட்டையும் சினிமா மாதிரியே நினைச்சிட்டு இருந்தா மக்களை எப்ப நினைக்கிறது? அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த சொன்ன ஆளுங்களை வச்சு மிரட்டுற, நீ ஆபாசமா பேசுற. அப்ப எப்படி உங்களுக்கு வந்து எப்படி தலைவனா தேர்ந்தெடுக்க முடியும்? தெருவுல நிக்கிற நாய் நீ தலைவர். பொன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த சகோதரிகள் வந்து, எங்க அண்ணனுக்கு வந்து நாங்க இன்னைக்கு வந்து தங்கச்சியா இருப்போம், நாங்க மனைவியா கூட இருப்போம், குப்பை பெருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அவ்வளவு கீழ்த்தரமா வந்து சுகாதார பணியாளர்கள் வந்து அவ்வளவு கீழ்த்தரமா பேசும்போது இந்த விஜய் எங்க போனாரு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பிஸ் கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காப்ல விஜய். இப்ப பிஜேபியோட ஆபத்தானவர் விஜய் மாதிரி நிக்கிறாப்ல. அவங்க எல்லாம் பரவாயில்லண்ணா, நம்ம லைஃப் தெரியாம பேசுறாங்கன்னு சொல்லலாம். உன்னெல்லாம் பார்த்தாதான் ரொம்ப பயமாகுது. வித்துறீங்களா? இப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனா எப்படி தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டின் முதல்வரா? கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. இப்படி அவர்களுடைய ரசிகர்கள் பேசும் பொழுது நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டித்து இருக்க முடியும்ல. ஏன் விஜய் வந்து கண்டிக்கல? என்ன காரணம்? விஜய் பாத்தீங்கன்னா ஒரு நாசிஸ்ட் மனநிலை கொண்டவர். ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டொழுங்கு, ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் வந்து சுத்தமா அறவே இல்லாத ஒரு அறவேக்காடுத்தனம் சார்ந்த அறவேக்காடு தான் வந்து விஜயே பாத்தீங்கன்னா. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? ஏன் அப்படின்னா விஜயோட இமேஜ் வந்து இங்க சரிஞ்சு போய் கிடக்குது. மனைவியோட விவகாரத்துல பாத்தீங்கன்னா, நீ கோர்ட்டுக்கு போவியா, நான் வந்து பப்ளிக்கா கூட்டு வரேன் திருஷாவன்னு சொல்லிட்டு பொது நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக அவரோட ரசிகர்களே வந்து வெகுண்டு எழுறாங்க. அண்ணா முட்டு கொடுத்தது போதும்னா
நாங்க உங்களை விட்டு விலகுறோம். வருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல என்ன மிமிக்ரி இல்ல மாறுபட்டு நினைச்சா எங்க ஆரம்பிச்சியோ அங்கே வந்து நிக்கவே கழுவி ஊத்துறதுனால என்ன பண்ணது தெரியாம 8 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ தற்செயலா பார்த்துட்டு இப்ப இதுல இருந்து நம்ம என்ன அரசியல் பண்ண முடியும்னு ஒரு கீழ்த்தரமான வேலையை விஜய் வந்து செஞ்சிருக்காரு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இதுல பனையூர்ல வேட்பாளர்களை விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு. இந்த வேட்பாளர்கள் எல்லாம் திமுகவுக்கு எவ்வளவு சவாலா இருப்பாங்க. மாநிலத்தில் யாருக்கு சீட் கொடுத்திருக்காரு? இது வரைக்கும் பிஜேபியில இருந்த 6 பேருக்கு பிஜேபியோட தலைவரா இருந்து வரைக்கும் சீட் கொடுத்திருக்காரு. அந்த ரசிகர்கள் சொத்தை செலவழிச்சு தெருவில் நிக்கிறான். அவனுக்கு நீ சீட் கொடுக்க மாட்ட. கோடிக்கணக்கில் வச்சிருக்கவன் ஊழல்வாதிகள், இவனுக்கு நீ சீட் கொடுப்ப. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இப்படிப்பட்ட தலைமையை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட தலைமையை நிறுத்தக்கூடிய தொண்டர்களை தேர்ந்தெடுத்தா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகும்? உக்ரைன் மாதிரி போகும், இல்லைன்னா வந்து இஸ்ரேல் மாதிரி அழியும். சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். எப்படி இவங்களை வச்சு திமுக வேட்பாளர்கள் எப்படி எதிர்க்க போறாங்க? நின்னு முதல்ல சீமான ஜெயிக்க சொல்லுங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரத்துக்கு போறாங்க. இறங்கி நடந்தா களமே மாறிடும் அப்படின்றாங்க. திமுகவுடைய தூக்கத்தை கெடுக்க போறாங்க. ரெடியாகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். எங்க அண்ணன் வந்தா ரோடே வந்து ஸ்தம்பிச்சுன்னு சொல்றோம். இப்ப போறாரு டிஜி அலுவலகத்துக்கு வந்து போறாரு. அப்ப இந்த அண்ணன் இப்ப வராரு, ஏன் ரோடு வந்து ஸ்தம்பிக்கல? ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சிடாதப்பா. போராடமெல்லாம் உயிர் பலி நடக்குது. இப்பதான் தஞ்சாவூர்ல ஒரு பையன் செத்துருக்கான். அவனை போய் பாத்துருக்காங்களா அவங்க போய்? உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இவங்க கட்சிக்கு வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். வித்து தான் பிள்ளையை காப்பாற்றணும்ல. இதுக்கு பிரகாசம் பிள்ளையை திருந்தணும்ல. அதுக்கு நம்மளால் முடிஞ்சா செய்வோம். 41 பேர் செத்தவங்களே பார்க்காதீங்க, இங்கே தான் வந்து பார்க்க போகிறேன். உன் கூட்டத்துக்கு வந்தா பைக்ல அடிபட்டு மூளையில அடிபட்டு செத்து போனான். அந்த சாவுக்கு நீ வந்தியா? இல்ல அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சா, ஒரு கண்டனம் தெரிவிச்சா, ஒரு கண்ணீர் சிந்தனையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆனா இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக அயோக்கியத்தனமா வந்து இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துல வெக்கமே இல்லாம வந்து படிக்கட்டு ஏறி உனக்கு மனசாட்சி இருக்கா? வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாயை பாடுறா, மாடு மாதிரி மின்னுக்கிறீங்களா? உரைக்குதா இல்லையா? ஒரு கூட இருந்த மாவட்ட செயலாளர் இறந்து போனது சஜின்னு சொல்லிட்டு நெல்லை சஜி இறந்து போனாங்க. 25 ஆண்டுகள் வந்து விஜயோட இருந்தவருங்க. என்ன சொல்றதுன்னா, ஒரு மாலை போடல, ஒரு அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நிர்கதியா நடுரோட்ல தாங்க நிக்குது. அவ்வளோ தர்மசீலர் தாங்க விஜய். எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டப் டிராமா மட்டும் தாங்க. டிராமா தான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். விஜய் வந்து களத்துல எதுவுமே இல்லைன்றதுனால திமுக மேல பழிய சுமத்தி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு போல காமிச்சுக்கிறது. எவன் ஒருவன் அழுது நடிக்கிறானோ அவனை நம்பாத. எவன் ஒருவன் வந்து குனிஞ்சு குனிஞ்சு கீழே விழுந்து கும்பிடுறானோ அவனை நம்பாத. பிரச்சனை வந்தா ஓடுறவன் தலைவரிக்க ஓடுறவன் தலைவன் கிடையாது. பெட்ஷீட் மாதிரி தெரியும். ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் தெரியணும். விஜய் ஒரு பக்கம் டிஜிபி ஆபீஸுக்கு போறாருன்னா, இன்னொரு புறம் சோசியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம் விஜயினுடைய ஆதரவாளர்கள், விஜய் கட்சியினர் அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ரெட்பிக்ஸ் என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். ஃபிளாஷ்பேக். இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்துது. இன்னும் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. இப்படி முட்டு கொடுக்குறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பொண்ணு பாவம் ஜெர்மனி எல்லாம் படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு என்னத்தை படிச்சு வந்து நமக்கு தெரியல. உன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு 4 பச்சை கிளியை பத்தினா வச்சுக்கோங்க, கிளி ஜோசி பார்த்தா பொழைச்சிருப்பான். என்ன அவமானமா? அது உன் பரம்பரை சொத்து. நான் வந்து தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தாலும் அது வேற டேட், அது வேற. ஆமா, தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. முன்னாடி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்ன பண்ணாரோ அதை தான் இன்னைக்கு அவங்க மகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது, கேடுகட்ட விஷயம். இவங்க எல்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறதுக்கோ இல்ல பொன்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கோ இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை அருகதையும் கிடையாதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.